இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக டெல் அவிவ்ல கடுமையான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நாம் இந்த இடத்திலே ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக காசாவில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இதுவரைக்கும் அமெரிக்காவினுடையவும் இஸ்ரேலுடையவும் இந்த கூட்டு இனப்படுகொலையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 19,500 தாண்டி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 நெருங்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் நமக்கு தெரியும், ஒரு கணக்கு போட்டு நம்ம பார்த்திருந்தோம். 20,000ங்கிறது மரணித்தவர்களை பார்த்து எண்ணி கணக்கு போட்டதில் தான் 20,000 பேர், 19,500 பிளஸ் 20,000 பேர் என்பது இன்றைக்கு அடையாளம் காணப்படுகிறது. ஆனால் 52,000 பேரை காணவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். காணவில்லை என்றால் 74 நாட்களாக 52,000 பேரை காணவில்லை என்பது மிகவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மாபெரிய அழிவை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம், ஆதாரமாக அது இருக்கிறது. கட்டிட இடிபாடுகளுக்குள் அத்தனை பேரும் சிக்கி இருக்கிறார்கள் என்கிறார்கள். 74 நாட்களுக்கு பிறகு அத்தனை பேருமே மீண்டு வருவார்கள் என்பதை கண்டிப்பாக நாம் நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 52,000 பேரில் குறைந்தது 50,000 பேராவது மரணித்திருப்பார்கள் என்பதுதான் கவலையான உண்மையாக இருக்கிறது. அப்படி கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் அந்த 50,000 இங்க இருக்கிற 20,000 சேர்த்தாலே 70,000 பிளஸ் 70,000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தமாக இருக்கிறது. காசாவினுடைய அல் குதுஸ் மருத்துவமனையில் 240 நோயாளிகள் உணவு, தண்ணீர், மருந்து எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது அல் குதுஸ் மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட 27 மருத்துவமனைகள் நாட் ஃபங்க்ஷன் ஆகவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 27 அதாவது ஹாஸ்பிட்டல்கள் ஃபங்க்ஷன் ஆகல என்று சொன்னால் மீதி இருப்பது வெறும் 5 ஹாஸ்பிட்டல்கள் தான். அந்த 5இல் ஒன்று அல் குதுஸ் மருத்துவமனை. அல் குதுஸ் மருத்துவமனையில் இருந்த பல மருத்துவர்களை வேண்டுமென்று இஸ்ரேலிய கொடூர இராணுவம் கைது செய்திருக்கிற காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அங்கே மருத்துவர்கள் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து எதுவுமே இல்லாமல் சுமார் 240 பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் சற்று முன்னர் வெளிவந்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இதே நேரத்தில் காசாவில் இருந்து செய்தி வழங்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நிறுவனங்கள்ல ஒன்றுதான் இந்த அல் மினார் அல்லது அல் மனார் என்கிற தொலைக்காட்சி. லெபனானை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி எப்படி காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இருந்து அல் ஜசீரா முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே அளவுக்கு பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த அல் மினார் தொலைக்காட்சி என்கிற இந்த வலையமைப்பும். பொதுவாகவே நமக்கு தெரியும், இந்த பிரச்சனையில், காசா பிரச்சனையில் அல் ஜசீரா செய்யக்கூடிய பணி என்பது மிக அபரிமிதமானது. அதை யாரும் மறுப்பதற்கில்லை. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஒரு தனியான அல் ஜசீராவினுடைய சேவை எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு தனி வீடியோவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல் மினார் அல்லது அல் மனார் தொலைக்காட்சி அலுவலகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் சற்று முன்னர் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி இது. அல் மனார் அல்லது அல் மினார் தொலைக்காட்சி சேவையையும் அவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல் அவர்களுடைய காசாவில் இருக்கக்கூடிய அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. பொதுவாகவே ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் எக்காரணம் கொண்டும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்பது கடுமையான யுத்தத்தினுடைய விதியாக இருந்தும் அதை மீறி இஸ்ரேல் இப்படி ஒரு அநியாயத்தை செய்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த தொலைக்காட்சிகள் தான் வெளியில் செய்தியை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, அங்கே நடக்கிற அநியாயத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவியில் தாக்குதல் நடத்தப்பட்டும் அவர்களுடைய பணி நிற்கவில்லை. தற்போதும் அவர்களுடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் ரெடியாக தான்
தான் இருப்பாங்க. இங்கே அடித்தா அங்கிருந்து போகணும், அங்கே அடித்தா வேறு இடத்துல இருந்து போகணுங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. நமக்கு தெரியும், இதற்கு முன்பதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜசீராவினுடைய அலுவலகத்தின் மீது இன்னும் ஒரு ½ அன் அவருக்குள்ள உங்கள் அலுவலகத்தை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த தாக்குதல் நேரத்தில் கூட அவர்களுடைய அலுவலகம் தாக்கப்படுவதையே அல் ஜசீரா லைவாக டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஊடக சேவை மிக பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு அதிர்ச்சியை தரக்கூடிய இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டால், தாங்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், காசாவில் 71% பாலஸ்தீன மக்கள் கடுமையான பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. சுமார் 98% போதுமான உணவை உட்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. 98% யோசிச்சுக்கிறங்க, வெறும் 2% மக்களுக்கு தான் போதுமான உணவே கிடைக்கிறது. 98% மக்களுக்கு உண்பதற்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. காசாவில் 71% பாலஸ்தீன மக்கள் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் தூங்குவதற்கு இடமில்லை, தங்குவதற்கு இடமில்லை, எந்த காரியத்தையும் பண்ண முடியல. பாடசாலைகள், பள்ளிவாயல்கள், அலுவலகங்கள், முழு நாடுமே அழித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களால் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 71% சாப்பாடு இல்லாமல் வறுமைக்கு, கடுமையான வறுமைக்கு, பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 98% சரியான உணவு கிடைப்பதே இல்லை என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, நம்ம அத்தனை பேரும் எவ்வளவு உணவுகளை வீணாக்கி கொண்டிருப்போம், எவ்வளவு சாப்பிட்டு கொண்டிருப்போம், எவ்வளவு சொகுசு வாழ்க்கைக்காக செலவழித்து கொண்டிருப்போம். இந்த நேரங்களில் எல்லாம் நம்ம ஒரு விவகாரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீணாக்குகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சாப்பிட முடியாமல் அல்லது சாப்பிட்டு அதிகமாகிவிட்டது என்று வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் 98% தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2% தான் போதுமான உணவு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த 98% சுமார் 2.4 மில்லியன் 24 லட்சம் மக்கள்ல 98% கணக்கு போட்டு பாருங்க. குறைந்தது 20 லட்சம் மக்களுக்கு அங்கே உணவு இல்லை. அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். குறைந்தது 20 லட்சம் மக்களுக்கு உணவு இல்லை என்கிற மிகப்பெரிய ஒரு கவலையான நிலையும் உண்டாகி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவான். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வளவு ஒரு அநியாயம், தாங்க முடியாத ஒரு அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது. அல் குதுஸ் மருத்துவமனையில் எப்படி 240 நோயாளிகள் உணவு இல்லாமல், சாப்பாடு அதாவது மருத்துவம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே நேரத்தில் இன்றைக்கு அல் அஹ்லி மருத்துவமனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் வலுக்கட்டாயமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பாருங்கள், மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட 27 மருத்துவமனைகள் மொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது, ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் அல் குதுஸ்ல நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு மருந்தில்லை, உணவில்லை, தண்ணீர் இல்லை என்கிற நிலை உண்டாகிவிட்டது. தற்போது அல் அஹ்லி மருத்துவமனையும் வலுக்கட்டாயமாக இஸ்ரேலிய கொடூர இராணுவத்தினால் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆபத்தான செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போதும் என்ன நமக்கு பெரிய மன உறுத்தலாக இருக்குதுன்னு கேட்டால், அவ்வளவு ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா மௌனம் காக்கிறது. அவ்வளவு ஆயுத பலம் கொண்ட அரபு நாடுகள் மௌனம் காக்கிறது. OIC என்கிற அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. துருக்கியில இருந்து சவுதி அரேபியா வரும் வரைக்கும் 57 இஸ்லாமிய அரபு நாடுகள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. யாரும் எதுவும் பண்ண முடியலை. ஒருத்தன் அடின்னு அடித்து கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழுகிற காலத்திலேயே பச்சையாக 20,000 பேரை கொன்றுகிறான். 52,000 பேரை காணலைங்கிற நிலை இருக்குது. 50,000க்கு மேற்பட்டவர்கள் கைகால்களை இழந்து ஊனமாகி இருக்கிறார்கள். 3.5 லட்சம் அளவுக்குண்டான கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. காசா ஒரு கோஸ்ட் சிட்டி. காசா என்பது ஒரு பேய் நகரம் போன்று காட்சி அளிக்கிறது. காசாவை எடுப்பதற்கு வழியில்லை என்ற நிலையாகிவிட்டது. காசா முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்
சொகுசு வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தட்டி கேட்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லாத, அவ்வளவு பலம் இருந்தும் அவ்வளவு ஆயுதங்கள் இருந்தும் ஆயுதங்களை வாங்கி வாங்கி குவித்தவர்கள் அதை பார்த்து ரசிக்கிற ஒரு நிலைதான் இருக்கிறதே தவிர இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் என்கிற ஒரு கேள்வியை கூட அவர்களால் எழுப்ப முடியவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. வல்ல ரஹ்மானை தவிர நாம் யாரிடத்திலும் கையேந்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் இருக்க போகிறார்கள்.